கார்த்திகை தீபத்தின் சிறப்புகள் என்னவென்று தெரியுமா உங்களுக்கு? சிவபெருமான் இத்தினத்தில் தான் மகாவிஷ்ணு பிரம்மா இருவருக்கும் ஜோதி பிழம்பாய் காட்சி அளித்ததாக கருதப்படுகிறது. கடும் தவம் மேற்கொண்ட அன்னை பார்வதி தேவி கார்த்திகை நட்சத்திரம் கூடிய பௌர்ணமி நாளில் தான் இறைவனது இடபாகத்தை பெற்றாள். அப்படி ஈசன் அர்த்தநாரீஸ்வரராக காட்சி தந்த தலம் திருவண்ணாமலை என்கிறது அருணாச்சல புராணம். மகாபலி சக்கரவர்த்தி ஆணவத்தால் உடலில் பெற்ற புண்கள் குணமாக நெய் தீபம் ஏற்றி வந்தார். கார்த்திகை தீபத்தன்று நெய் தீபம் ஏற்றிய போது மகாபலியின் புண்கள் குணமாகின. அன்று முதல் திருகார்த்திகை அன்று தீபம் ஏற்றும் வழக்கம் ஏற்பட்டதாகவும் கருதப்படுகிறது. அக்னி ரூபமாய் போற்றப்படும் சிவனுக்கும் அக்னியில் உதித்த ஆறுமுகனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் உகந்த மாதமாக கார்த்திகை மாதம் பக்தர்களால் போற்றப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் வரும் பௌர்ணமியோடு கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கார்த்திகை தீபம் கொண்டாடப்படுகிறது. திருக்கார்த்திகை தினத்தன்று அதிகாலையில் நீராடி சிவ விஷ்ணு பூஜைகள் மற்றும் தீப தானம் செய்து வீட்டின் எல்லா இடங்களிலும் தீபங்களை வரிசையாக ஏற்றி வைத்து இறைவனை வழிபட்டால் குறைவற்ற மகிழ்ச்சி உண்டாகும்.